இன்னைக்கு கீழே இந்த அப்படி மேலே போகலாம் வாமா. ankle rotation, opposite side, up and down, leg change, opposite side, up and down, knee hug, hip rotation, opposite side, high knee, external rotation, வெளியிருந்து உள்ள, leg change, opposite side, வெளியிருந்து உள்ள, knee rotation, opposite side, side bend, spine twist, forward bend, front, back, front, back, front, back, front, back, front, back, front, back. Alternate touch, right to left, left to right. Right to left, left to right. Relax. Elbow rotation, கை ரெண்டும் ஷோல்டர்ல, up, full பெரிய rotation, நல்ல chest open, back, up, back, up, back. Opposite side, பின்னாடி இருந்து front. Rotate, down, rotate, down, rotate, down, rotate, down,
Full arm line rotation. Opposite side. கழுத்து side to side, side to side, side to side, down and up, down, up, down, up, down, up. Neck rotation. Opposite side. ரிலாக்ஸ். டவல் துப்பட்டா ஏதாவது இருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலை சைட் ஸ்ட்ரெச்லேருந்து ஆரம்பிக்கிறோம். சப்போர்ட் கொடுத்துக்கலாம். சைடில் ஸ்ட்ரெச் அண்ட் உடம்ப ரொம்ப உழைக்காம முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெயிட். சப்போர்ட் வேணும்னு நினைக்கிற பிகினர் சப்போர்ட் வேணா எடுத்துக்கலாம். Three, 4, 5, 6, 7, 8, 9, 10. 5 more, 3, 2, 1. அதே காலை ஹை நீ பண்ணுறோம். வலது கால் வச்சுருந்தோம், வலது காலை ஹை நீ பண்ணியிருக்கோம். வலது கை பேக், இடது கை ஃப்ரெண்டில், நல்ல ஆப்ஸ் டைட். பின்னாடி இருக்கிற கையை பார்க்க ட்ரை பண்ணுறீங்க. வலது பக்கமாக திரும்பி வலது கையை பார்க்க ட்ரை பண்ணுறோம். வலது நீயை தூக்கியிருக்கோம், வலது கை பின்னாடி கொண்டு போகிறோம். ஈஸ்வரி மேம், எந்த காலம் முன்னாடி தூக்கியிருக்கோமோ எஸ் எஸ் கரெக்ட். 5, 4, 3, 2, 1. Slowly down. Left leg stretch. Slow and steady. Balance வேணா எடுத்து கிடைக்கலன்னா சப்போர்ட் வேணா எடுத்துக்கலாம். 5, 6, 7, 8, 9, 10, 5, 4, 3, 2, 1. இப்போ இடது கால் முட்டை தூக்கி இருக்கோம். இடது கையை பின்னாடி கொண்டு போறோம், வலது கை முன்னாடி. பொறுமையா இடது கையை திரும்பி பார்க்க ட்ரை பண்றோம். எவ்வளோ முடியுதோ ட்விஸ்ட் பண்ணி பேக்ல பார்க்க ட்ரை பண்றோம். குட். இப்போதான் கரெக்ட் வித்யா மேம். எஸ், எந்த கையை தூக்குறீங்களோ அந்த கை பேக். 5 more, 4, 3, 2, 1. Slowly down. Deep inhale, exhale. இந்த தடவை காலை ஃப்ரண்ட்ல ஸ்ட்ரெச் பண்றோம். அகைன் சப்போர்ட் வேணா எடுத்துக்கலாம். வலது காலை முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம். Nine, 10, 5 more, 4, 3, 2, 1. அதே காலை பின்னாடி பிடிச்சிட்டு டான்சர் போஸ். எவ்வளோ முடியுமோ உங்களோட கால் டை ஃப்ளோருக்கு பேரலாக இருக்கிற அளவுக்கு அப் 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 அண்ட் ஹோல்ட்.
அப்பர் பாடியை கொஞ்சம் ஃப்ரெண்டில், பாடியை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஃப்ரெண்டில் வரலாம். குட் குட். ஸ்லோ அண்ட் ஸ்டடி, நோ ப்ராப்ளம். கிடைக்கலனா சப்போர்ட் எடுத்துக்கோங்க. 9, 10, 5 more, 4, 3, 2, 1. ஸ்லோலி டவுன். மேட் ரொம்ப குஷனாக இருந்துச்சு, சாஃப்டாக இருந்ததுன்னா கூட பேலன்ஸ் கிடைக்காது. அந்த மாதிரி டைமில் வேணால் ஃப்ளோரில் கூட பண்ணிக்கோங்க. லெக் சேஞ்ச். இடது காலை நல்ல ஃப்ரண்டில் ரைஸ். Six, 7, 8, 9, 10, 5 more, 4, 3, 2, 1. Slowly down. அதே காலை பேக். ஃபர்ஸ்ட் நல்ல கால் அப் 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 ரேஸ். தென் அப்பர் பாடி கொஞ்சம் முன்னாடி. Five, 6, 7, 8, 9, 10, 10, 9, 8, 5 more, 3, 2, 1. Slowly down. ஸோ எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பேலன்ஸிங் ட்ரை பண்ண போகிறோம். காலை எடுத்து ஃபுல்லாக மேலே வைக்க முடிஞ்சால் வைக்கலாம், இல்லை முட்டு பக்கத்தில் கூட வச்சுக்கோங்க. ரிலாக்ஸாக முட்டுக்கு சைடில் கூட வச்சுக்கலாம். ஹேண்ட்ஸ் அப். அண்ட் அதே ஏகபாதாசன்லேயே சைட் பெண்டும் ட்ரை பண்ண போகிறோம். முடிஞ்சால் நல்ல மேலே போகலாம். ஹேண்ட்ஸ் அப். ஸ்லோலி. இது ஒரு காலில் வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது கஷ்டம், அதனால எவ்வளோ முடியுதோ ஜஸ்ட் சைட். Good try, good try. 5 more. 4, 3, 2, 1. Very good. Next side. பேலன்சிங் ஆசன் மிஸ் ஆச்சுன்னா அவசரமாக மட்டும் எடுத்து வைக்காங்க. திரும்ப திரும்ப அப்படி பேலன்ஸ் கிடைக்காம தான் போகும். ஸ்லோ அண்ட் ஸ்டே. ஃபர்ஸ்ட் நேரம் நின்றுக்கோங்க. இதில் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறமா பெண்ட். முதல்ல சொன்ன மாதிரி மேட் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா தரையிலே பண்ணிக்கோங்க. எஸ், ஒரு கைக்கு ஏதாவது சப்போர்ட் வேணால் பிடிச்சிக்கலாம். 10 more, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. கை ரெண்டையும் அப்படியே சைடில் ஸ்ப்ரெட். ஸ்லோலி அதே வலது காலை பின்னாடி அண்ட் அப்பர் பாடி ஃபுல் முன்னாடி. வாரியர் 3. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. Ten, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Slowly relax. Side change. Deep inhale, exhale. Side change. விதவம் சைட் சேஞ்ச் ஃபர்ஸ்ட். இதுவும் காலை மாற்றி ஏகபாதாசனில் பெண்ட் பண்ணுறோம். வித்யாமா ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டு அடுத்து வரேன். ஹேண்ட்ஸ் அப். ஸ்லோலி ரெண்டு சைடுமே பெண்ட் பண்ண போகிறோம். எந்த சைட் பண்ணியிருந்தாலும் ஓகே தான். பொறுமையாக ஹோல்ட். 5, 6, 7, 8, 9, 10, 5 more, 4, 3, 2, 1. Center. அப்படியே நெக்ஸ்ட் சைட். குட் குட். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. 5, 6, 7, 8, 9, 10, 5 more,
4, 3, 2, 1. Slowly கை ரெண்டும் spread. அந்த இடது காலையே back and support. வேணும்னா எடுத்துக்கலாம். and balance கிடைச்சதுக்கு அப்புறமா நல்லா கொஞ்சம் upper body முன்னாடி. 5, 6, 7, 8, 9, 10. 5 more. Abs tight. 4, 3, 2, 1. Slowly relax. Deep inhale, exhale. Balancing flow முடிச்சிட்டோம். ஸ்டாண்டிங் சர்க்கிள் பண்ண போறோம். காலை நல்லா வைடா வச்சுக்கிறோம். ஹேண்ட்ஸ் அப். நல்ல சைட்ல ஸ்ட்ரெச். அப்படி எக்ஸேல் அண்ட் ஃபார்வர்ட் பெண்ட். திரும்ப சைட்ல வந்த உடனே எவ்வளவு முடியும் இங்க இருக்கிற ஷோல்டர் நல்ல பேக், செஸ்ட் ஓப்பன் அண்ட் அப். ஒரு தடவை கிளாக் வைஸ், ஒரு தடவை ஆன்டி கிளாக் வைஸ். ரெடி? சைட் பெண்ட். ஸ்லோலி பாடி முன்னாடி வரும்போது கை கீழே வரும்போது எக்ஸேல் அண்ட் ஃபார்வர்ட் பெண்ட். அப்படியே அடுத்த சைட் அண்ட் அப். ஆப்போசிட் சைட். டவுன். ஸ்லோலி நல்ல செஸ்ட் ஓப்பன் அண்ட் அப். வைடா வச்சிருக்கிற காலை கீழே உள்ள டர்ன் பண்ணிக்கோங்க. அப்படி டீப் ஸ்குவாட் மலாசன்ல உட்கார போறோம். மேலே போனதுக்கப்புறம் ஸ்லோலி அப்படி டீப் ஸ்குவாட். உங்களோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கம்ஃபர்டபுளோ இப்படி வைக்கணுமோ வச்சுக்கலாம். இப்போ கையை நல்லா புஷ் பண்ணி காலை நல்லா எவ்வளோ முடியுமோ ஓப்பன் பண்றோம். அங்கிருந்து அப்படியே இப்போ கால் ரெண்டு பக்கத்துல கொண்டு வரீங்க. கையை ஜஸ்ட் ரிலாக்ஸா டிராப் பண்றோம். அகைன் செஸ்ட் ஓப்பன். காலுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச், நல்ல செஸ்ட் ஓப்பன். ஸ்லோலி அப்படியே இப்போ செஸ்ட் நல்லா ஸ்கியூஸ் பண்றோம். பேக் ஸ்ட்ரெச் ஆகுது. கை அப்படி ஃப்ரண்ட்ல டிராப் பண்றீங்க. எஸ். கால் டில்ட் ஆகலாம். கால் அப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்காது. இப்போ அப்படியே ஒரு சைடு தூக்கி இருக்கும். எஸ், கரெக்ட். எவ்வளோ முடியுதோ நல்ல பேக் ஸ்ட்ரெச். செஸ்ட் நல்லா ஸ்கியூஸ் பண்றோம். லாஸ்ட் டைம். நல்ல செஸ்ட் ஓப்பன். ஹோல்ட் ஃபார் 5 counts. ஸ்லோ. மெதுவா. ஆல் ஓகே வித்யாமா? கிராப் மாதிரி எது இருந்ததுன்னா எஞ்சிக்கோங்க. எஞ்சோ ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ரிலாக்ஸ். டீப் இன்ஹேல், எக்ஸேல். லாஸ்ட் டைம். அப்படியே கை டிராப். நல்ல பேக் ஸ்ட்ரெச். இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நல்ல பேக் ஸ்ட்ரெச். 3, 2, 1. சென்டர். அப்படியே கையை 360 டிகிரி அண்ட் அகைன் காலை நல்லா கேப் வச்சுக்கிறோம். ஸ்டாண்டிங் சர்க்கிள் கண்டினியூ. சைட், ஃப்ரண்ட், நெக்ஸ்ட் சைட் அண்ட் அப். ஆப்போசிட் சைட். சைட், exhale and forward bend. Next side வரும்போது inhale and go up. One more set. Side, exhale and forward bend. Inhale and up. Last time. Side, exhale and forward bend. Inhale and up. இப்போ அதே டிஸ்டன்ஸ்ல கை ரெண்டும் இடுப்புல இருக்கு. Inhale and back. Exhale and forward bend. Forward bend, back bend. Continue. Inhale and எவ்வளோ முடியுதோ just back. Exhale and forward bend. எவ்வளோ முடியுதோ முன்னாடி bend. Yes, correct. Inhale and back bend. Exhale and forward. Last one time. Inhale and back bend. Exhale and forward. Slowly come up. Last time. Standing circle. Side bend.
exhale and forward bend, next side and up, opposite side, side bend, exhale and forward bend, next side and up. One more set, side bend, slowly நல்ல பெரிய சர்க்கிள் எவ்வளவு முடியுதோ exhale and forward bend, inhale and up. Last time, side bend, exhale and forward bend, inhale and up. இப்போ அதே டிஸ்டன்ஸ் வச்சிருக்கோம். கையை அப்படியே பொறுமையா ஃப்ளோர்ல டச், ஃபார்வர்ட் பெண்ட், ஸ்லோலி கை வச்சு வாக், இப்போ இந்த பொசிஷன்ல ஒவ்வொரு எல்போவா டவுன், தென் ஒவ்வொன்னா அப், slowly one by one elbow down, one by one elbow up. Few more reps. Slowly right down, left down, right up, left up, down, down, up, up. கையை இப்போ நேரம் பிளாங்க்கு இருக்கிற மாதிரி கரெக்டாக ஷோல்டருக்கு நேரம் வச்சிருக்கிறோம். வைடா இருந்த காலை ஜம்ப் பண்ணிக்கலாம், இல்லை எடுத்து வச்சுக்கலாம். பிளாங்க்ல ஹோல்ட். குட். பிளாங்க்கு வைக்கிற மாதிரி மட்டும் கால் டிஸ்டன்ஸ் போதும். வெண்லாமம் கொஞ்சம் பட் டவுன். எஸ் எஸ் எஸ், கரெக்ட் கரெக்ட், பர்ஃபெக்ட். ஹோல்ட் ஹோல்ட். பிகினர்ஸ் முடியலன்னா நீ டவுன் பண்ணிக்கலாம், முடியலன்னா நீ டவுன் பண்ணிக்கலாம். ராஜி மேம் கரெக்ட், கொஞ்சம் மட்டும் பட் கீழே வச்சுக்கோங்க. எஸ், பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஹோல்ட். 10 more counts. எப்போ முடியலையோ நீ டவுன் பண்ணிக்கலாம். ஹோல்ட். 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. வலது காலை எடுத்து முன்னாடி வச்சு ஸ்பைடர் லஞ்ச். பின்னாடி இருக்கிற காலை ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணா பண்ணிக்கலாம், இல்லைன்னா முட்டு கீழே வைக்கணும்னா பிகினர்ஸ் வச்சுக்கலாம், எதுனாலும் ஓகே. ஹோல்ட். ஸ்பைடர் லஞ்ச் பண்ணியிருக்கோம் ஈஸ்வரி மேம். ஆல் ஓகே? ஓகே ஓகே. இப்போ அப்படியே வலது கையை மேல அண்ட் மேல உள்ள கையை பார்க்க ட்ரை பண்றோம். வலது கால் முன்னாடி இருக்கு, அதனால வலது கையை எடுத்து மேல பார்க்குறோம். 3, 2, 1. Slowly down. சேம் திங். அந்த பின்னாடி இருக்கிற காலை எப்போ வேணாலும் நீ டவுன் பண்றவங்க பண்ணிக்கலாம், முடியறவங்க அப்படி அந்த ஸ்ட்ரெச்சை வச்சுக்கலாம். இப்போ ஸ்லோலி 1 by 1 எல்போ டவுன், லிசார்ட் போஸ், ஹோல்ட். ரெண்டு எல்போவும் டவுன் அண்ட் ஹோல்ட். 3, 2, 1. ஸ்லோலி ரெண்டு கையும் அப். எந்த கால் முன்னாடி இருக்கோ, வலது கால் முன்னாடி இருக்கு, அதனால வலது கையை ரிலீஸ் பண்றீங்க, எடுக்கிறீங்க. லெஃப்ட் சைட்ல உள்ள பட்டை ஹிப் சைட ஸ்லோலி முட்டையும் கீழே வச்சுட்டு டவுன். எவ்வளவு முடியுதோ டவுன். ஃபுல்லா டவுன் போகலனாலும் பரவாயில்ல, அந்த ஸ்ட்ரெச் கிடைக்கணும், அதுதான் முக்கியம். ஈஸியா போய் அப்படி உட்காந்துட்டோம்னா கூட அந்த ஸ்ட்ரெச் கிடைக்காது. எவ்வளவு முடியுதோ நல்லா அந்த காலில் அண்ட் முன்னாடி வச்சிருக்கிற காலோட பேக்ல க்ளூட்டோட சைட்ல எல்லாம் ஸ்ட்ரெச் கிடைக்கும். வலது கையை தூக்கி கரெக்ட் பண்ணலாம் மேம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பட்டை இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ண வர. குட் குட். எங்க வரைக்கும் ஸ்ட்ரெச் வருதோ அதோட ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 3, 2, 1. ஸ்லோலி கை டவுன். அகைன் முட்டை தூக்குறவங்க தூக்கிக்கலாம், இல்ல முட்டை கீழே இருக்கிறவங்க வச்சுக்கலாம். இப்ப அப்படியே அவுட்டர் பிஜியன், பிஜியனுக்கு ஆப்போசிட். இப்ப எல்லாருமே ரிலாக்ஸா முட்டையும் கீழே வச்சு பின்னாடி உள்ள காலோட பாதத்தையும் ரிலாக்ஸா விட்டுறோம், புஜங்காசன் பண்ணும்போது பண்ற மாதிரி. அப்படியே ஷோல்டர் ரொட்டேட், புஜங்காசனுக்கு பாக்குற மாதிரியே எவ்வளவு முடியுதோ. இன்ஹேல் அண்ட் கோ அப், சீலிங் பாருங்க. அதுக்கப்புறம் இன்ஹேல் எக்ஸேல் நார்மல் அப். 3, 2, 1. ஸ்லோலி இடது கால் பின்னாடி, வலது கால் வலது கால் தான் கண்டினியூ பண்ணிருந்தோம். வலது கால் பின்னாடி, இடது கால் முன்னாடி. அடுத்து அதே எல்லா வேரியேஷனையும் அடுத்த சைட்லயும் பண்ண போறோம்.
லெஃப்ட் லெக் முன்னாடி. சேம் திங். பிகினர்ஸ் வேணும்னா முட்டை கீழே வைக்கிறவங்க வச்சுக்கலாம், வேண்டாம் நினைச்சீங்கன்னா தூக்கிக்கலாம். ஹோல்ட் ஹோல்ட். நோ ப்ராப்ளம். கை பக்கத்துல எனக்கு கால் வரல, எனக்கு கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கு, நோ ப்ராப்ளம். 3 2 1. இப்போ இடது கையை ரிலீஸ் பண்ணி மேல பாருங்க. கையை மேல வைக்கிறோம், மேல பாக்குறோம். 5 4 3 2 1. இடது கையும் கீழே வச்சிடறோம். ஸ்லோலி 1 by 1 எல்போ டவுன். பின்னாடி இருக்கிற காலோட முட்டு கீழே வைக்கணும்னு நினைச்சா வச்சுக்கலாம், தாராளமா வச்சுட்டு சப்போர்ட் எடுத்துக்கலாம், வேண்டானா அப்படியே தூக்கிக்கலாம். 5 4 3 2 1. அப்படியே திரும்ப 1 by 1 மேல வந்துடுறோம் கை. இப்ப திரும்ப ஸ்லோலி இடது கால் முன்னாடி இருக்கனால இடது கையை எடுத்துடுறோம். பொறுமையா வலது சைடுல உள்ள கால் முட்டை டவுன் வைக்கிறீங்க. பொறுமையா எவ்வளவு முடியுதோ டிப் டிப் டிப். எந்த கால் முன்னாடி இருக்கோ அந்த கையை தூக்கிடுறோம் ராஜிமா. இடது இருக்கு, இடது கையை தூக்கிடுங்க. அண்ட் வலது சைடு எவ்வளவு முடியுதோ ஸ்லோலி டவுன். வெரி குட் வெரி குட். கரெக்டா வேணலாம் மேம். எஸ் எஸ். ஃபுல்லா உட்காரணும்னு அவசியம் இல்லை. அந்த ஸ்ட்ரெச் கிடைக்கிற இடத்துல நல்ல பட்டை மட்டும் நேரா இருக்கிறது அப்படியே டவுன் 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 டில் பண்ணி டவுன் வரும், எவ்வளவு முடியுதோ. 3 2 1. லாஸ்ட் ஒன். அவுட்டர் பிஜியன். பின்னாடி உள்ள காலை எல்லாருமே ரிலாக்ஸா விட்டுருங்க. அண்ட் ஷோல்டர் நல்லா ரொட்டேட், செஸ்ட் ஓப்பன் அண்ட் சீலிங் பார்க்க. குட் குட். 3 2 1. ஸ்லோலியா இடது காலம் பின்னாடி, பிளாங்க்ல இருந்து அப்படியே பொறுமையா ஃபுல் பாடி டவுன், புஜங்காசன். Shoulder rotate, inhale and go up. ரொம்ப கையெல்லாம் ரொட்டேட் பண்ணாம ரிலாக்ஸா கையை வைங்க. 3 2 1. இப்போ இடது கையை சென்டர்ல வச்சிடுறோம். வலது கையை அப்படியே தூக்கிட்டு பாடியை டர்ன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இடது கைக்கு நல்ல ஃபுல் சப்போர்ட் கொடுத்து மேல எரிச்சிருங்க. பட்டையும் தூக்கிடுங்க. பொறுமையா புஜங்காசன்ல இருந்தோம். லெஃப்ட் சென்டர்ல வச்சு நல்லா சப்போர்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் வலது கையை தூக்குறீங்க. தூக்குனா எங்கதான் திரும்பவும் ஆட்டோமேட்டிக்கா வலது கை தூக்குனா இப்படி திரும்ப முடியாது. வலது கையை ரிலீஸ் பண்ணிட்டீங்கனாலே ஆப்போசிட் சைட்ல இப்படி திரும்புவீங்க. அப்புறம் கையை நல்லா எல்போல வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா எல்போலயே வச்சுக்கலாம். ட்ரெயின் ஆகுது ரிஸ்ட் நினைச்சீங்கன்னா எல்போலயே பட்டை லிஃப்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபுல்லா ஆர்ம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டும் லிஃப்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட். 5 more counts. Abs tight. 3 2 1. ஸ்லோலி டவுன். ஒரு முட்டை மடக்கி வச்சிருந்திருக்கோம், அதனால இன்னும் நல்லா தூக்கணும் வித்யாமா. நீங்க ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணனால உங்களுக்கு தூக்கம் இல்லை. அடுத்த தடவை பார்க்கும்போது ஜஸ்ட் வலது கை இங்க வச்சுக்கோங்க. இடது காலை டர்ன் பண்ணிட்டு அந்த மடக்கின முட்டை அப்படி மடக்கி இருக்கலாம். சிம்பிளா இன்னொரு காலை மட்டும் பட் அப் பண்ணிட்டு லிஃப்ட் பண்ணிக்கலாம். எஸ், அந்த முட்டை அப்படியே வச்சுக்கோங்க இப்போ. அண்ட் லிஃப்ட். தட்ஸ் இட். எல்போ வரைக்கும் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஃபுல் பிளாங்க் போறவங்க ஃபுல் ஆர்ம் லைன்ல வச்சுட்டு லிஃப்ட். 3 2 1. Slowly down. Print. Child pose. Stretch. Relax. Water break. நீங்க டவுன் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ண போறோம். குஷன் வேணுங்கிறவங்க குஷன் எடுத்துக்கலாம். ஒரு கால சைட்ல ஸ்ட்ரெச், ஒரு முட்டு தரையில இருக்கு.
நீ பேட் குஷன் என்ன சப்போர்ட் வேணுமோ எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். இங்கேருந்து சிம்பிளாக கை ஃப்ரெண்டில் வைக்கிறோம். ஃப்ரெண்ட்ல நல்லா எல்போ மடங்காம ஃபுல் ஸ்ட்ரெச் போனதுக்கு அப்புறமா மேலே தூக்கிட்டு இருக்கிற பட்டை ஸ்லோலி டவுன் 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 டவுன். ஃபுல்லாக டவுன் போக தேவையில்லை. கையோட ஃபுல் ஸ்ட்ரெச் கிடச்சி இங்கே நிறுத்துற வரைக்கும் போதும். ஃபுல்லாக இப்படி டவுன் போகணும் தேவையில்லை. ஜஸ்ட் பட்டை உங்களோட ஷோல்டர் வரைக்கும் தரையில் ஆம்லைன் ஃபுல்லாக டச் ஆயிடுச்சுன்னா அங்கேயே பட்டையும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். 3, 2, 1. ஸ்லோலி சென்டர் வரும். இங்கே இருக்கிற காலை அப்படியே டேர்ன் பண்ணி பாடியவே டேர்ன் பண்ணி பிஜியான் போஸ்ட்ல போய் ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஓகே, கால் இங்கே வச்சிருந்தோம், சென்டர் வந்துட்டோம். இந்த கால் அப்படியே பிஜியான் வரணும்னா என்ன பண்ணோம், பின்னாடி இருந்த கால் அப்படியே ஃப்ரண்ட்ல அண்ட் சைடில் டேர்ன் பண்ணி பிஜியான் வரும். இப்போ முன்னாடி ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணியிருந்தோம், அந்த இதை அப்படியே சைடில் போய் பிஜியான் வந்துடும். இங்கே இருந்தோம் ஜஸ்ட் டேர்ன் and 3, 2, 1. அப்படி ஃபுல்லா பட்டு கீழே வச்சு உட்காந்துருங்க. ஹேண்ட்ஸ் அப், இன்ஹேல், எக்ஸேல் அண்ட் ஃபார்வர்ட் பெண்ட். இதுக்கு டவலோட ஹெல்ப் வேணாலும் எடுத்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணா பண்ணிக்கலாம். இல்லை ஸ்லைட்டாக முதல்ல முட்டை மடக்கிட்டு உங்களோட தையும் வயிறும் சேர்ற மாதிரி வச்சுட்டு அப்புறம் பொறுமையாக நீங்கள் உங்கள் பட்டை அப்படியே பேக்கில் புஷ் பண்ணிட்டு போனீங்கன்னாலும் உங்களோட ஃபார்வர்ட் பெண்ட் நல்லா வரும். எவ்வளோ வேணுமோ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மட்டும். 5, 4, 3, 2, 1. ஸ்லோலி ரிலாக்ஸ். ரெண்டு காலையும் சேர்த்து அகைன் நீ டவுன் மாதிரி வந்துக்கலாம். இப்போ வலது காலை முட்டு போட்டிருக்கோம், இடது காலை ஸ்ட்ரெச் பண்ணுறோம். 3 டைரக்ஷனில் ஸ்ட்ரெச் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் போனோம், அப்புறம் அப்படியே சைடில் திரும்பி பிஜியான் பண்ணோம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக பட்டை டவுன் வச்சுட்டு ஒரு கால் மட்டும் ஜான்சிராசன் பண்ணோம். ரெடி? கை ரெண்டும் டவுன். ஃப்ரெண்டில் போகிறீங்க, ஃபுல்லாக எல்போ மடங்காமல் ஸ்ட்ரெச் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பட்டை பின்னாடி வரீங்க. ஃபுல்லாக பட்டு கீழே போகணும்னு அவசியம் இல்லை. உங்களோட ஷோல்டர் வரைக்கும் கை நல்லா தரையில டச் ஆயிடுச்சுன்னா அதே இடத்துல அந்த ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்றோம், ஹோல்ட் பண்றோம். எல்போ மட்டும் மடங்காம ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஈஸ்வரி மேம் இன்னும் கொஞ்சம் கை நல்லா ஸ்ட்ரெச், எல்போ மடங்காம ஸ்ட்ரைட். 3, 2, 1. முன்னாடி வரும். பின்னாடி இருக்கிற அந்த மடக்கி இருந்த கால்ல பின்னாடி இருந்தது அப்படியே டேர்ன் பண்ணிட்டோம்னாலே பிஜியான் போஸ்ட்க்கு ஈஸியா பாடியை டேர்ன் பண்ணி உட்காந்துருவோம். எஸ், கரெக்ட் கரெக்ட். ஸ்லோலி அகைன் கையை நல்லா முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறோம், எல்போ மடங்காம. சக்தி மேம் எல்போ மடங்காம ஃபுல் ஸ்ட்ரெச். 3, 4, 5. ஸ்லோலி come up. ஜஸ்ட் ரிலாக்ஸா பட்டை கீழே வச்சு ஒரு கால் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ரெண்டு கையுமா இன்ஹேல், எக்ஸேல் அண்ட் ஃபார்வர்ட் பெண்ட். டவலை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் முட்டை மடக்கிக்கலாம். ஜாயின் பண்ணக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பட்டை பின்னாடி மூவ் பண்ணலாம். எங்க வரைக்கும் முடியுதோ பிடிச்சுக்கோங்க. ஜஸ்ட் கால் லாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கை இங்கே தான் வருதுன்னா ஹோல்ட். Good try. 3, 2, 1. Slowly come up. கால் ரெண்டுலையும் நல்ல கேப் வைக்கிறோம். ஃப்ராக் போஸ், ஃப்ராக் ஸ்ட்ரெச் எவ்வளோ முடியுதோ கால் ரெண்டுக்கும் இடையில கேப். பின்னாடி உள்ள பாதத்துலையும் ரெண்டுலையும் கொஞ்சம் கேப் வச்சுக்கலாம். கை ரெண்டையும் அகைன் ஃப்ரண்ட். எவ்வளோ முடியுதோ நல்லா அந்த ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகிற வரைக்கும் நல்லா டவுன் டவுன் டவுன். நல்லா காலுக்கு இடையில கேப். 3, 2, 1. ஸ்லோலி சென்டர். கோமுகாசன். ஒரு கால் மேல ஒரு கால் வச்சிருக்கோம். வலது கால் மேல, இடது கால் கீழே. ரெண்டு முட்டும் முடிஞ்ச அளவுக்கு ஒரே லைன்ல வர்ற அளவுக்கு ட்ரை பண்றோம். எந்த கால் கீழே இருக்கோ அந்த கை கீழே,
எந்த கால் மேலே இருக்கோ அந்த கை மேலே இருந்து அப்படி ஸ்லோலி போய் லாக் பண்ண ட்ரை பண்ணுறோம். அகைன் டவலோட ஹெல்ப் வேணுங்கிறவங்க ரெண்டுக்கும் இடையில கேப் இருந்துச்சுன்னா டவல் வச்சு கையை பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டவலில் கேப்பை கம்மி பண்ணிக்கிட்டே போகலாம். கையை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே மூவ் பண்ணிக்கிட்டே போகலாம். செஸ்ட் ஓப்பன், அப்பர் பாடி நல்ல ஸ்ட்ரெயிட். Three, two, one. Slowly down. Side change. முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு நீயும் ஒரே லைன்ல எந்த கால் கீழே இருக்கோ அந்த கை கீழே. ஃபர்ஸ்ட் அதை வச்சுக்கோங்க. நல்ல செஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதை எவ்வளவு முடியுதோ மூவ் பண்ணி மேலே கொண்டு போயிருங்க. இன்னொரு கையா அண்ட் லாக். அண்ட் செஸ்ட் நல்லா ஓப்பன். இப்படி கீழே போகாம நல்லா அப்பர் பாடி ஸ்ட்ரெயிட். குட் ட்ரை. நோ ப்ராப்ளம். இல்லை டவல் வச்சுக்கலாம். 3, 2, 1. ஸ்லோலி ரிலாக்ஸ். சந்திர நமஸ்கார் பண்ணிக்கலாம். மேட்டோட ஒரு எண்ட்ல இருக்கும். ஷோல்டர் அளவுக்கு கேப். கை ரெண்டு ஹேண்ட்ஸ் அப் அண்ட் லாக். கையில் இப்படி வச்சா நம்ம எல்போ மடக்கிறோம்னு தோணுச்சுன்னா லாக் பண்ணிக்கோங்க ரெண்டையுமே சேர்த்து. ஸ்டார்ட். எந்த சைடு நிறைய மேட் இருக்கோ அந்த சைடு பெண்ட் பண்றோம். ஹோல்ட் ஃபார் 5 கவுண்ட்ஸ். இப்படியே முன்னாடி வராங்க. நல்ல செஸ்ட் ஓப்பன். இவ்வளவுதான் முடியுதுனாலும் போதும். ஜஸ்ட் ஹோல்ட். 3, 2, 1. Center. Next side. 5, 4, 3, 2, 1. Center. காலை நல்லா வைடா எடுத்து வைக்கிறோம். கை இப்போ எல்போ மடக்கிக்கிறோம். நீ பெண்ட் ஆயிருக்கு. சுமோ ஸ்குவாட், காடஸ் போஸ். கை சின் முத்ரா. ஜஸ்ட் தம்மும் இண்டெக்ஸும் ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்பர் பாடி ஸ்ட்ரெயிட். 5, 4, 3, 2, 1. ஸ்ட்ரெயிட். இங்கேருந்து வலது காலை ஸ்லைட்டாக திருப்பிட்டு வலது கை டவுன். ட்ரையாங்கிள் போஸ். பாடி நல்ல செஸ்ட் ஓப்பனாக இருக்கணும். அது கை எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே வரைக்கும் இருக்கும்போது அது ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகுது. நல்ல ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கோம். செஸ்ட் இப்படி கீழே போகாமல் ரெண்டு லைனும் ரெண்டு ஷோல்டரும் ஒரே லைன். அப்புறம் பொறுமையாக முடிஞ்சால் கையை கீழே கொண்டு போய்க்கலாம். 3, 2, 1. அப்படி ரெண்டு காலுமே டர்ன் பண்ணிக்கிறோம். இடது காலும் டர்ன் பண்ணிக்கிறோம். வலது காலும் ஃபுல்லாக டர்ன் பண்ணிக்கிறோம். முடிஞ்சா கை ஃபுல் டவுன். இல்லைன்னா ஒரு கை டவுன் ஒரு கை காலில் இங்கே வைக்கணும்னா பிடிச்சிக்கலாம். ஃபார்வர்ட் பெண்ட். முட்டு மடக்காம முன்னாடி உள்ள காலை நல்ல முட்டு லாக் பண்ணிக்கோங்க. பின்னாடி உள்ள காலும் முட்டு மடக்கக்கூடாது. பட் ஸ்டில் ஃபுல் ஸ்ட்ரெச் உங்களோட வலது காலில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். 3, 2, 1. இப்போ ரெண்டு முட்டையும் மடக்கிக்கிறோம். வலது முட்டு மடங்கி இருக்கு. இடது முட்டு கீழே இருக்கு. ஹேண்ட்ஸா பொறுமையா பேக் பெண்ட். முட்டும் கீழே இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா சப்போர்ட் கிடைக்கும். எஸ் ஈஸ்வர்மா கண்டினியூ. 4, 5. ஸ்லோலி சைட்ல இருந்த பாடி அப்படி ஃப்ரெண்டுக்கு ஃபேஸ் பண்றோம். டர்ன் பண்ணிக்கிறோம். வலது கால் தான் அப்படி ஃபுல்லா குத்துக்கால் வைக்க முடிஞ்ச வச்சுக்கிறோம். இல்லைன்னா ஹீல்ஸ் அப் பண்ணிக்கிறோம். கை சப்போர்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கையை கீழே வச்சுக்கோங்க. முடியுதுன்னா ஃபுல்லா ஹீல்ஸ் டவுன் பண்ணிட்டு ஹேண்ட்ஸ் அப். 3, 2. மெதுவா கை கீழே வச்சுக்கலாம். 1. அப்படி பொறுமையா சைட் சேஞ்ச். அப்படியே இடது பக்கம் போங்க ஈஸ்வரி மேம். அப்படியே இடது கை இடது கால் டவுன். எஸ். 3, 2, 1. அது அப்படி சைட் டர்ன் பண்ணி இப்போ வலது முட்டு பின்னாடி கீழே இருக்கு. இடது முட்டு மடங்கி இருக்கு. அண்ட் அப். ஹேண்ட்ஸ் லாக் அண்ட் பேக். 5, 4,
3, 2, 1. ரெண்டு முட்டையும் நல்லா ஃபுல்லாக மடங்காமல் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. எவ்வளோ முடியுதோ எக்ஸேல் அண்ட் ஃபார்வர்ட் பெண்ட். முட்டை மடக்காம மட்டும் பார்த்துக்கோங்க. கை உங்களால் எங்கே பிளேஸ் பண்ண முடியுதோ பண்ணிக்கலாம். காலில் தானே நோ ப்ராப்ளம், காலில் வச்சுக்கலாம். ஒரு கை கீழே வந்தா கீழே வச்சுக்கலாம், ரெண்டு கையும் கீழே போதா கீழே வச்சுக்கலாம். 3, 2, 1. அப்படி டர்ன், ட்ரையாங்கிள் போஸ். அகைன் ஷோல்டர் ரெண்டும் ஒரே லைனில் இருக்கணும். இது இப்படி முன்னாடி வைக்கக்கூடாது. ஃபுல் அப். 3, 2, 1. Straight. Again elbow and knee bend. Sumo squat. Deep. இன்னும் கொஞ்சம் deep. Deep. Upper body straight. Goddess pose. 3, 2, 1. Straight. இப்போ அப்படியே இடது சைடுக்கு மூவ் ஆகும். சாரி, வலது சைடு உங்களுக்கு டர்ன் ஆகும்போது அப்படி இருக்கும். அண்ட் சைட் பெண்ட். Center, next side. 5, 4, 3, 2, 1. Relax. Deep inhale, exhale. Half தான் முடிச்சிருக்கோம். இங்கேருந்து அப்படியே அங்கே போகணும். Ready? Hands up. Side bend. 5, 4, 3, 2, 1. Straight. Next side. 5, 4, 3, 2, 1. Straight. Center. இடது காலை தூக்கி நல்லா கேப் வைக்கிறோம். முட்டு மடக்கிறோம். கை எல்போ மடக்கிறோம். காடஸ் போஸ். கையில் தம்மும் இண்டெக்ஸும் ஜாயின் பண்ணியிருக்கோம். செஸ்ட் நல்லா ஓப்பன். 3, 2, 1. ஸ்ட்ரெயிட். லெஃப்ட் லெக்கை ஸ்லைட்டாக டர்ன் பண்ணிக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் டவுன். மேலே இருக்கிற வலது கையை பார்க்க ட்ரை பண்ணுங்க. 3, 4, 5. வலது கையும் கீழே வருது. ரெண்டு காலுமே சைடில் டர்ன் பண்ணுறோம். முட்டு மடக்காம எவ்வளோ முடியுதோ ஃபார்வர்ட் பெண்ட். 3, 4, 5. முட்டு மடக்கிறோம். முன்னாடி உள்ள காலோட முட்டு ஃபோல்ட். பின்னாடி உள்ள கால் ஃப்ளோர்லேயே டச். ஹேண்ட்ஸ் அப் அண்ட் பேக் பெண்ட். எல்லாரோடையும் வலது கால் பின்னாடி இருக்கு, இடது கால் முன்னாடி இருக்கு. 3, 2, 1. லெஃப்ட் சைட் பண்ணிட்டு இருந்தோம். சக்திமா, எஸ், முதல்ல பண்ணாக்க அப்போசிட் வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா முதல்ல மேபி அந்த சைட்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு அப்படி வரும், சின்ன கன்ஃபியூஷன் வரும். ஃபர்ஸ்ட் அங்கே முடிச்சிட்டோம், இப்போ லெஃப்ட்டுக்கு வரட்டும். எஸ். 3, 2, 1. Slowly side change. Three, 2, 1. Turn பண்ணிக்கோங்க. Back bend. Straight. கால் ரெண்டும். Three, 2, 1. Triangle pose. Three, 4, 5. Straight. அப்படியே down. 3, 4, 5.
கால் எடுத்து சேர்த்து வச்சிடறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வருது, சின்ன கேப் இருக்கு. சைட் பெண்ட், த்ரீ, ஃபோர், ஃபைவ், சென்டர், நெக்ஸ்ட் சைட், 5, 4, 3, 2, 1, center, relax, deep inhale, exhale. அடுத்த ஃப்ளோவில் எங்கேயுமே பாஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஃபுல் ஃப்ளோவாக அப்படியே போகிறோம். தண்ணி குடிச்சுக்கலாம். சரி, ready, start. Hands up, arch nalla tight, side bend, center, next side, center. வலது காலை எடுத்து நல்ல கேப், ரெண்டு முட்டும் நல்ல டவுன், எல்போ டவுன், ஸ்ட்ரெயிட். வலது காலை ஸ்லைட்டாக திருப்பிக்கிறோம். வலது கை டவுன், ஷோல்டர் ரெண்டு ஒரே லைனில் இருக்கட்டும், இப்படி கீழே வரக்கூடாது. அப்படியே ரெண்டு காலையுமே திருப்பிக்கிறோம். முட்டை மடக்காமல் நல்லா லாக் பண்ணியிருக்கோம். ஃபார்வர்ட் பெண்ட், அப்படியே சைடில் இந்த பாடியும் ரெண்டு முட்டையும் டவுன் பண்ணிக்கோங்க. சார், ரெண்டு முட்டும் டவுன், ஹேண்ட்ஸ் அப், பேக் ஸ்ட்ரெச். இது சப்போர்ட் இருக்கிறதுனால பேக் பெண்ட் பண்ண முடியும், பட் ஸ்டில் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணிக்கோங்க. ஸ்லோலி ஃப்ரெண்ட் ஹோல்ட் பண்ண தேவையில்லை. ஸ்லோலி பாடி அப்படி ஃப்ரெண்ட். இந்த பொசிஷன் வரும்போது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையாக வாங்க. ஹீல்ஸ் தூக்கி இருந்தால் நோ ப்ராப்ளம். கை கீழே வைக்க முடியலனாலும் பரவாயில்ல. ஸ்லோலி, குட். பொறுமையாக சைட் சேஞ்ச், குட். அப்படியே சைட்டை முட்டு கீழே. வலது கால் பின்னாடி இருக்கு, முட்டு டவுன்ல இருக்கு, இடது கால் முன்னாடி இருக்கு. ஹேண்ட்ஸ் அப், பேக் பெண்ட், ஸ்லோலி ரெண்டு கால் முட்டையும் லாக், ஃபார்வர்ட் பெண்ட். அப்படியே வலது காலை முன்னாடி மேலே தூக்கிடுறோம். வலது கையை ட்ரையாங்கிள் போஸ், ஸ்ட்ரெயிட் காடஸ் போஸ். லெஃப்ட் தூக்கி ரைட் சைடு வச்சுக்கிறோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டிஸ்டன்ஸ். அப்படியே சைட் வே ஃபுல் ஸ்ட்ரெச் ஃபீல் ஆனோன்னு சென்டர். நெக்ஸ்ட் center, relax. Ready, hands up, nalla inhale, exhale and side stretch, center, again exhale and side stretch, inhale and center. இடது காலத்துக்கு நல்ல கேப், எல்போ ஃபோல்ட், நீஸ் ஃபோல்ட், செஸ்ட் நல்லா ஓப்பன், சின் முத்ரா, காடஸ் போஸ், ஸ்ட்ரெயிட். லெஃப்ட் ஸ்லைட்டாக திருப்புறோம். இடது கை கீழே, மேலே இருக்கிற வலது கையை பார்க்க ட்ரை பண்ணுறோம். ஸ்லோலி வலது கையும் கீழே, வலது காலையுமே நல்லா டர்ன் பண்ணிக்கலாம். கை ரெண்டும் எங்கே முடியுதோ அங்கே முட்டு மடக்காமல் நல்லா காலுக்கு ஸ்ட்ரெச். ஸ்லோலி ரெண்டு முட்டுமே இப்போ டவுன், hands up, back stretch, slowly கை ரெண்டு மூல சப்போர்ட் கொடுத்து டர்ன் பண்ணி அதுக்கப்புறமா கை மேலே தூக்கிக்கலாம். குட் குட். எல்லாருமே இடது காலோட இதில் இருக்கும். இப்போ வலது காலுக்கு
அகைன் அப்படியே டர்ன் பண்ணிக்கிறோம். ஹேண்ட்ஸ் அப், பேக் பெண்ட், ஸ்லோலி ரெண்டு மட்டுமே நல்ல ஃபுல் ஸ்ட்ரெச், எக்ஸேல் அண்ட் ஃபார்வர்ட் பெண்ட். எவ்வளோ முடியுதோ கையை எங்கே முடியுதோ ஹோல்ட். அங்கேருந்து அப்படியே ட்ரையாங்கிள் போஸ். லெஃப்ட் ஹேண்ட் மேலே இருக்கு. ஸ்ட்ரெயிட் காடஸ் போஸ். வலது கால் எடுத்துட்டு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துட்டோம். சைட் பெண்ட், center, next side, center, and relax. Deep inhale, exhale. அதே டவல் இல்லை பெல்ட் துப்பட்டா என்ன இருக்கோ அதை கீழே போடுறோம். ஜஸ்ட் கால் விரலோட கிரிப்பில் அதை ஃபஸ்ட்டு நல்லா சுருக்கி எடுத்து லிஃப்ட் டவுன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா டோஸுமே யூஸ் பண்ண பார்க்குறோம். சிம்பிளாக நம்மளால ஒரு இதில் இருந்தால் கூட எடுக்க முடியும். பட் ஸ்டில் எல்லா டோவுமே அதில் பிடிச்சிருக்கா, கிரிப் கிடைக்குதா, அதை நல்லா இப்படி பார்த்து அதுக்கப்புறமா லிஃப்ட். up. Hands up, heels up, walk, heels down, toes up, walk, toes up. Yes. ஒரு தடவை heels up, அடுத்த தடவை toes up. Heels up, walk, toes up, relax. ஒரே ஒரு ஃப்ளோ புஜங்காசன் அண்ட் டவுன்வர்ட் டாக், அப்வர்ட் டாக் ஒரு ஃப்ளோ பண்ணிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்க போறோம். லாஸ்ட் ஒன். நல்ல ஷோல்டர் ரொட்டேட். ஃபர்ஸ்ட் புஜங்காசன் மாதிரி தை கூட ஃப்ளோர்ல டச் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறமா கிரிப் எடுத்து அப் ஒன் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களோடது தைஸ் ஃப்ளோர்ல டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படியே அப் போறோம், டவுன்வர்ட் டாக் வரும். முடியல நினைக்கிறவங்க தாராளமா தைஸ் கீழே வச்சுக்கலாம். வரும்போதே ஃபுல்லா முடியல நினைச்சீங்கன்னா முட்டை கூட கீழே வச்சு சப்போர்ட் எடுத்துட்டு தைஸ் கீழே வச்சுட்டு நீங்க புஜங்காசன் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் பொறுமையா நீ எடுத்துக்கலாம், மேல போய்க்கலாம். முடியுதுன்னு நினைக்கிறவங்க ஒன்லி உங்களோட காலும் கையும் மட்டும்தான் இப்போ ஃப்ளோர்ல இருக்கு. மீதி எல்லாமே ஃபுல் ஸ்ட்ரெச், அப்பர் பாடி நல்லா ஸ்ட்ரெச். தென் butt up, butt down, stretch, butt up. Good. Last time 5 counts hold பண்றோம். Down, butt down, hold. 5, 4, 3, 2, 1. Butt up, downward dog. Heels ரெண்டும் முடிஞ்ச அளவுக்கு தரையில touch down and hold. 5, 4, 3, 2, 1. Relax. Shantias. கை கால் எல்லாமே லூஸா விட்டுருங்க. ஃபுல் அப்பர் பாடி ரிலாக்ஸ் பண்ணிட்டோம். லோவர் பாடி ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணுறோம். செய்யும்போது எங்கெங்கே பெயின் இருந்ததோ அது எல்லாமே இப்போ பாடி லூஸ் ஆகுது, ரிலாக்ஸ் ஆகுதுன்னு மைண்டில் யோசிச்சு பார்க்குறோம்.
ஒன்லி ஸ்லோலி இன்ஹேல் எக்ஸேல் மட்டும்தான், மீதி எல்லாமே லூஸ் ஆகிட்டுருங்க, ரிலாக்ஸ் ஆகிட்டுருங்க. இடது காலை முட்டு மடக்கிட்டு ஜஸ்ட் குத்துக்கால் மாதிரி சப்போர்ட் கொடுக்குறோம். அப்படியே ரைட் சைடுக்கு டேர்ன் பண்ணிக்கிறோம். பொறுமையா இருந்துச்சுக்கோங்க. இப்போ ஒரு 4-5 மினிட்ஸ் இதில் உட்கார முடியுமோ கம்ஃபர்டபுள் பொசிஷனில் உட்காந்துக்கலாம். நார்மல் கிராஸ் லெக், இல்லைன்னா அர்த்த பத்மாசன், இல்லைன்னா பத்மாசன். சிட் ஸ்ட்ரைட் அண்ட் நாடி சுற்றி ஸ்டார்ட் பண்ணலாம். சீனியர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். பிகினர்ஸ் தம் அண்ட் ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணுவோம். ரிங் ஃபார் லெஃப்ட் நாசில், தம் ஃபார் ரைட். ரெடி? கையை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சின் முத்ரா இல்லை ரிலாக்ஸாக க்ளோஸ் எதுனாலும் ஓகே. ரைட் சைடு வழியாக இன்ஹேல், தம் வச்சு ரைட் நாசில் க்ளோஸ், லெஃப்ட் நாசில் வழியா எக்ஸேல். லெஃப்ட் இன்ஹேல், left close, right exhale. Right inhale, right close, left exhale. Left inhale, left close, right exhale. Right inhale, right close, left exhale. Left inhale, left close, right exhale. Right inhale, right close, left exhale. Last time, left inhale, left close, right exhale. ரிலாக்ஸ். இந்த தடவை ஒரு தடவை ஃபர்ஸ்ட் பண்ணும்போது வயிறுக்கு பெல்லி பிரீத்திங் பண்றோம். அதுக்கு அடுத்த தடவை செஸ்ட் பிரீத்திங் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஹேல் பண்ணும்போது வயிறு பலூன் மாதிரி, எக்ஸேல் பண்ணும்போது வயிறு நல்லா உள்ள. இந்த தடவை செஸ்ட் ரிலாக்ஸா, செஸ்ட்லாம் மேலே வரக்கூடாது, ஒன்லி வயிறு. அடுத்த தடவை வயிறு ரிலாக்ஸா விட்டுருங்க. ஒன்லி செகண்ட் பிரீத்திங் பண்ணும்போது ஒன்லி செஸ்டம் வந்து நல்லா எவ்வளோ முடியுதோ எக்ஸ்பேண்ட் ஆகுது லங்ஸ் நல்லா. திரும்ப எக்ஸேல் பண்ணும்போது அது நார்மலான பொசிஷனுக்கு. ஒரு தடவை பெல்லி, ஒரு தடவை செஸ்ட், ரெண்டையும் பண்ணும்போது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸும் நமக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுலையுமே கை வச்சுக்கலாம். அப்படின்னா எது போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வயிறு இன்ஹேல், வயிறு பலூன். செஸ்ட்ல வச்சிருக்கிற கையை மேலே எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது, அது ரிலாக்ஸ் அப்படியே விட்டுரும். ஸ்லோலி எக்ஸேல், வயிறு உள்ள. உள்ள 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 ரிலாக்ஸ். இப்போ மேலே லங்ஸ்ல ஏர் ஃபில் பண்றோம். இன்ஹேல், இப்போ வயிறு அப்படியே இருக்கட்டும், வயிறு பலூன் மாதிரி வரக்கூடாது. எக்ஸேல், எக்ஸ்பேண்ட் ஆனா லங்ஸ் தான் ரிலாக்ஸ் பண்றோம். ஒன் மோர் ரவுண்ட். இப்போ பெல்லி இன்ஹேல், கீழே உள்ள கை மட்டும் நல்லா வெளியில வரணும், வயிறு பலூன் மாதிரி வரணும். இங்க ரிலாக்ஸ். எக்ஸேல், வயிறு உள்ள 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 உள்ள. லங்ஸ் செஸ்ட்ல வச்ச கை. இன்ஹேல், எக்ஸ்பேண்ட். எக்ஸேல், ரிலாக்ஸ்.
only 2-3 rounds கபால்பதி ட்ரை பண்ண போகிறோம். டீப் இன்ஹேல், அதுக்கப்புறம் ஒன்லி ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன். ஒவ்வொரு எக்ஸேலுக்கும் வயிறு உள்ள போகணும். செக் பண்ணோம்னா பிகினர்ஸ் திரும்பவும் கை வச்சுக்கலாம். வேண்டாம் நினைக்கிறவங்க ரிலாக்ஸாக கை எடுத்துட்டும் பண்ணலாம். எப்போ முடியலையோ ஜஸ்ட் விட்டுருங்க. அகெயின் டீப் இன்ஹேல், திரும்ப ஒன்லி ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன். ஒவ்வொரு எக்ஸலேஷனுக்கும் வயிறு உள்ள. ரிலாக்ஸ். கண்ணை முடிக்கலாம். நார்மலாக நம்ம பண்ணுற இன்ஹேல் எக்ஸேல் மைண்ட்ஃபுல்லாக பண்ணுறோம். நம்ம வயிறு எங்கே உள்ள இழுக்கிறோமா, வயிற்றுலையா செஸ்ட்லையா எதுவும் இல்லை. ஜஸ்ட் ரிலாக்ஸாக இன்ஹேல், slowly exhale. Close your eyes. Mindful inhale, exhale பண்றோம். அவ்வளவுதான். Inhale, slowly exhale. Last time. Inhale, slowly exhale. கண்ணை மூடியே வச்சிருக்கோம். உள்ளங்கை ரெண்டையும் ரப் பண்ணிக்கிறோம். கண்ணு மூடியே இருக்கட்டும். வார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஜஸ்ட் சின்ன கப் மாதிரி வச்சுட்டு அப்படியே கண்ணுக்கு ஜென்ட்லா தான் ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறோம். அமுக்கி எடுக்கக்கூடாது. க்ளோஸ் பண்ணுறோம், எடுக்கிறோம். கை கண்ணுக்கு மேலே வைக்கிறோம், ரிலீஸ் பண்ணுறோம். லாஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணுறோம், ரிலீஸ் பண்ணுறோம். ஸ்லோலி ஓப்பன் யுவர் ஐஸ் and relax.